அதாவது இந்த படம் வந்து பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் 97 வந்துச்சு. அது பாரமண்ட் பிக்சர்ஸ் தயாரிச்ச படம். ஓகே. அந்த படத்தினுடைய தழுவல் அப்படின்னு அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, பெரிய ஒரு அமௌண்ட் கேட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து ஹாலிவுட்ல இருந்து இந்த படத்தை நீங்க ரீமேக் பண்ணி நம்ம இந்தியாவில் எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி மும்பையிலையும் அவங்க ஒரு டீம் இருக்கு. அதனால அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சு ஒரு பெரிய அமௌண்ட் செட்டில்மெண்ட் கேட்டு அந்த பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாமல் சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து நின்று அந்த பார்க்கிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு இந்த படத்தை எப்படியே ரிலீஸ் பண்ணிடுவோம், ஓடிடி கொடுத்துட்டாங்க, மற்ற ரைட்ஸ் எல்லாம் வித்துருக்காங்க, அவங்களாம் நெருக்க ஆரம்பிப்பாங்களே பணம் கொடுத்தவங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அஜித்திட்ட போய் திருப்பி டேட் கேட்டு அவர் அஜித் என்ன பண்ணாருன்னா காலையில் ஒரு படம் நைட்டு ஒரு படம், காலையில் குட் பை டாக்லி, ஈவினிங் இந்த படத்தை வேகமாக முடிச்சு கொடுத்துட்டாரு. முடிச்சு கொடுத்துட்டு சென்சாரும் இப்போ நான் பேசிட்டு சென்சார் ஆயிடுச்சு. இந்த வேலைகள் போயிட்டு இருக்கப்ப பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணுறப்ப ஓவர்சீஸ் வந்து சென்சாருக்கு அனுப்ப முடியல. ஏன்னா இப்போ 4-5 தேதிக்கு மேலே தான் போகுது, அங்கே 4-5 தேதிக்கு மேலே தான் அவங்க ஓப்பன் ஆகும் யூரோப்பில். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்சார் பண்ணணும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணணும். அதில் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டிலே அப்படி தான். இப்போ நீங்கள் வெறும் படம் மட்டும் பார்க்குறப்ப சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க, படத்துக்கு பண்ணுற ஸ்கிரிப்ட் ஒன்று, படத்துக்கு தாண்டி சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த நீங்கள் படத்தை சென்சார் பண்ணுறதுக்கு முன்னாடி படமும் கண்டென்ட்டும் சென்சார் ஸ்கிரிப்டும் கொடுக்கணும். அப்போ தான் சென்சார் ஆஃபீஸர்ஸ் மற்ற போர்டு மெம்பர்ஸ்லாம் படத்தை பார்ப்பாங்க.